அந்த வீட்ல இருந்து வந்த பொண்ணோட அலறல் சத்தத்தை பத்தி சதீஷ் போலீஸ்ட கம்ப்ளைண்ட் பண்றான். போலீஸ் அந்த வீட்டுக்கு விசாரிக்க போறாங்க. சுரேஷும் அவங்க கூட போறான். அந்த வீட்ல கருப்பையான்ற 50 வயசு ஆள் இருக்காரு. போலீஸ் அவங்கள விசாரிக்கிறாங்க. உங்க வீட்ல நைட் ஏதோ பொண்ணு அலறல் சத்தம் வர்றதா கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னு. அவர் சொல்றாரு, இந்த வீட்ல நான் மட்டும்தான் இருக்கேன். நைட்டு டெய்லியும் பாட்டு கேட்பேன். அந்த சத்தம் அலறல் மாதிரி கேட்டிருக்கோன்னு சொல்றான். போலீஸ் கேக்குறாங்க, ஏன் ஜன்னலெல்லாம் மரம் அடிச்சு வச்சிருக்கீங்கன்னு. அதுக்கு அவரு, என் பொண்டாட்டி பொண்ணும் இறந்துட்டாங்க. அப்போல இருந்து நான் இருட்டிலேயே இருந்து பழகிட்டேன், அதனாலன்னு சொல்றான். போலீஸும் வீட்டை தேடி பார்த்துட்டு வேற யாரும் அங்க இல்லன்னு கிளம்பிடுறாங்க. ஆனாலும் சதீஷ்க்கு இது சரியா படல. அவனுக்கு ஏதோ தப்பா இருக்கும்னு அவன் மனசாட்சி சொல்லிட்டே இருக்கு. கருப்பையா சொன்னது உண்மையா இல்லையா? ஜன்னலெல்லாம் மரம் அடிச்சு வச்சிருக்கிறதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்குமா? தெரிஞ்சிக்க சப்ஸ்கிரைப் ஃபார் பார்ட் 3.